மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் விசித்ரா. அமீர் கானோட 3 படம் பண்ணீங்க. சரி, அமீர் கான் வந்து எல்லா டிஸ்கஷனும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவார். ஷூட்டில் பண்ணவே மாட்டார். எல்லோரும் நினச்சிருக்காங்க ஷூட்டில் டேரக்டர் போட்டு டார்ச்சர் பண்ணார். முருகதாஸ் பண்ணார். ஒரு நாள் கூட வந்து அவர்கிட்ட பேசுனதில்லை. இந்த ஷாட் இப்படி எடுக்கலாமா அப்படின்னா பேச மாட்டார். அதுக்கு முன்னாடி 1 வருஷம் இருந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுடுவார். முடிச்சுட்டு அர்பாடேஜ் ஷூட்டிங் வந்து ஜாலியாக இருப்பார். புக்கு படிச்சுட்டு இருப்பார். அப்படியே இருப்பார். ஷாட் ஓகேன்னு வந்து நினச்சிட்டு போயிட்டே இருப்பார். அவர் மானிட்டர் பார்க்க மாட்டார். மானிட்டரே பார்க்கல. முருகதாஸ் கூடயும் பார்க்கல, ஃபரான் அக்தர் கூடயும் பார்க்கல. ஃபனான்னு ஒரு படம் பண்ணால் அதுலேயும் பார்க்கல. அப்படி தெரிஞ்ச நட்சத்திரங்கள் இருக்காங்களா? இங்கே எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல. ஒரு டைரக்டரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒப்பீனியன் சொல்லிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதுலேருந்து 2 ஆக்டர் வந்து 3 ஆக்டர் இருக்காங்க. 3 ஆக்டர் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் ஒன்று கூட எடுத்துக்கிறேன்னு, அவனோட நான் பெட்டராக நடிக்கிறன்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ அதனால் இந்த மானிட்டர் பக்கமே சேர்க்காது இருந்தால் நல்லது. ஆக்சுவலி அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஒரு டேரக்டரை ஓகே சொல்கிறாங்க. அந்த டேரக்டரை நம்பி தான் வரணும். நம்ம ஏதாவது கரெக்ஷன் சொல்லணும், நீங்கள் இது பண்ணணும் அப்படி சொன்னீங்கன்னா சொன்னால் புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. ஒரு தடவை காமிச்சிட்டு இப்போ சொல்கிறதுக்கு அந்த ஷார்ட் மட்டும் காமிச்சிட்டு இதை எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஏதாவது சொல்லலாம். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க அதில் ஜட்ஜ் பண்ணாங்கன்னா ஹோல் படத்துக்கு ஒரு விஷன் இருக்கிற ஒரு டைரக்டருக்கு அது ப்ராப்ளம் ஆகிடும். ஹிந்தியில் அமீர் கான் மட்டும்தான் அப்படியா? இல்லை நீங்கள் பல பேர் அமிதாப் பச்சனோட ஒர்க் பண்ணி, ஷாருக் கான், யாருமே ஷாருக் கானோட ஒர்க் பண்ணி அவங்களாம் அப்படி தானே? யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படியா? தே டோன்ட் கேர். அருமையான செய்தி. அது பண்ணவே மாட்டாங்க. ஆக்ட்ரஸ் வந்து பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன் இப்போ ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து அவங்க மேனேஜரு அவங்களுக்குன்னு ஒரு மானிட்டரை கொடுத்துட்றாங்க. அவங்களுக்குன்னு தனி மானிட்டர். அவங்க டைரக்டர்கிட்ட வர மாட்டாங்க. அவங்க இந்த மூடி கரெக்டாக இருக்கா, லுக்கு கரெக்டாக இருக்கா, நான் கேமராவோட அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் மூஞ்சியில் கொஞ்சம் லைட்டு போடுங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தனி மானிட்டர் கொடுத்துருவாங்க. காஸ்டியூம், மேக்கப், ஹேருக்கு மட்டும் அவங்க மட்டும் அதை மட்டும் பார்ப்பாங்க. டைரக்டர் பின்னாடி இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு டைரக்டருக்கு ஒரு தனி டென்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அது அந்த டென்ட் உள்ள வேறு யாரும் வர மாட்டாங்க. ஹிந்தி படங்களுடைய மிக முக்கியமான நட்சத்திரமான அமிதாப் பச்சனோட பணியாற்றிருக்கீங்க. அவர் வந்து எனக்கு எப்படின்னாக்கா அமிதாப் பச்சனோட ஒரு படம் ஏபிசிஎல்னு கம்பெனி ஆரம்பித்தார். நான் அமிதாப் பச்சனோட பெரிய ஃபேனு. ஏபிசிஎல்னு ஒரு படம் கம்பெனி ஆரம்பித்தார். அவங்க கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் நம்பர் 1 வந்து பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணார். நான் சொன்னேன் இந்த தேன்மான் கொம்பத்து கேவி ஆனந்த் பண்ண அந்த படத்தை ஹிந்தியில் பண்ணுறோம். அரவிந்த் சாமி, ஜூஹி சாவ்லா நடிக்கிறாங்க. அதுக்கு போய் மீட் பண்ணுறதுக்கு போகிறோம். நான் அப்போ விராசத்துலாம் எடுத்து அங்கே ஃபேமஸ் ஆகிட்டோம். நம்ம பிரியனும் அங்கே ஃபேமஸாக இருக்கார். நான், சாபு, பிரியன் 3 பேரும் அமிஜியை போய் ஹோட்டலில் மீட் பண்ண போகிறோம். அதுக்கே நாங்கள் புது சட்டையெல்லாம் வாங்கிட்டோம். புதுசு சட்டை, புது பேண்ட்லாம் வாங்கி அவர் பார்க்க. ஆமாம், பார்பர் ஷாப்பில் போயெல்லாம் ரெடியாகி பெர்ஃப்யூம்லாம் அடித்து கிளம்பிட்டோம். ஏன்னா கேமராமேனையும் ஒருத்தர் ஸ்டில் எங்கே அமிதாப் பச்சனை பார்க்குறது, நம்மளாம் ஷோலையில் இதில் இப்போ தியேட்டரில் பார்த்த ஒருத்தர் வந்து நம்ம அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவரை போய் பார்க்குறோம். குளிச்சு ரெடியாகி போயிட்டோம். நாங்கள் அவரை போய் பார்த்தோம். அப்படி அவர் தானே உங்கள் படம் பார்த்தேன், நல்லா இருந்தது, விராசத்து நான் அமிச்ச லெட்டர் கிடச்சிதா நான் அவங்க இப்போ தான் அதுக்கப்புறம் பார்க்குறேன். அவர் வந்து விராசத்து வந்தபோது படம் பார்த்துட்டு ஒரு கைப்பட ஒரு லெட்டர் எதை நான் என் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சு அமிச்சிருந்தாரா? ஆமாம், எழுதி அமிச்சு ராமநாதன் இருக்கார் இல்லைங்களா? ஆமாம், அவர் மூலமாக அமிச்சார். இங்கே சாக்லேட்டு, பிஸ்கெட், இது பொக்கே எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்க. கைப்படக்க லெட்டர் எழுதியிருந்தார். ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் சைன் பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு எப்படி தேங்க் பண்ணுறது இல்லை. அவர்கிட்ட சொன்னேன் தேங்க்ஸ்ன்னு, அவ்வளோதான். பட் இங்கே தான் மீட் பண்ணேன். அப்போ தான் சொன்னேன். அவர் சொன்னால் ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு. அப்புறம் அந்த படம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நானே அவர் கூட யார் வந்தாலும் அவருக்கு அந்த படத்தை போட்டு காமிப்பார். நான் ஒரு படம் எடுத்துருக்கேன் பாரு, பிரியன் டைரக்ட் பண்ணது, விருதான் கேமராமேன் சொல்லி பிரசாத் லேப்லேயே ஒரு 6 தடவை படம் பார்த்துருக்காரு என் கூட. அப்புறம் மேஜர் சாப்னு ஒரு படம் அதுக்கு பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் அப்போ ஹாலிடே இன் ஹோட்டலில் தான் இருந்தேங்க, அமிதாப் பச்சன் வீட்டு பக்கத்தில். அவர் அப்போ தான் அமெரிக்காவில் திரும்பி வந்தார். இந்த மேஜர் சாப் தான் முதல்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சாத்திரங்க. அதனால் அவர் என்னை வந்து நான் கொஞ்சம் படம்லாம் பார்க்க போகிறேன், நான் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் இருந்தேன், அதனால் இப்போ வந்து படங்கள்லாம் பார்க்கல, சுமித்னு ஒரு தியேட்டர் இருக்குது ஹாலிடேன் பக்கத்தில் இருக்கும்,
அங்கே படம் பார்க்கலான்னாரு. பார்க்க போகிறேன் நீ ஐ வில் சென்ட் யூ கார் அப்படின்னாரு. ஓகேன்னு பார்த்தா அவரே வந்துட்டார் கார் ஓட்டின்னு கேப்லாம் போட்டு. அவங்க மேனேஜர்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க வந்துட்டாருன்னு. ஏன்னா வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. சரண் அங்கே வந்துடுவார். எனக்கு அது வரைக்கும் ஹோட்டலில் எவனும் மதிக்கவே இல்லை. அங்கே வரும்போது அமிதாப் பச்சன் இருக்கார். அவர் காரில் ஏறி நம்ம போய் படம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது ட்ராப் பண்ணிட்டு போவார். இப்படியே டெய்லி வருவார். ஒரு படம் பார்ப்போம். பார்க்கும்போது இதே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்குன்னு கேட்டுனே இருந்தார். நான் தான் சார் இந்த லென்ஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சார் இவன் டெய்லி பார்க்குறோம் ஒவ்வொரு படம் எல்லா படம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் போய் அதை லென்ஸில் அட்ஜஸ்ட் தியேட்டரில் அது ப்ரிவியூ தேட்டரில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே இருந்துச்சு. எல்லா ஃபோக்கஸும் கண்ணாடிலாம் கட்டி அதை பண்ணிருந்தார். அதனால் சார் படமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் யாரும் எடுக்க மாட்டாங்க சார், இது ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. அப்புறம் வந்து போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் டெய்லி வருவார் என்னை மீட் பண்ணுறதுக்கு, என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. அவரே வருவார். அவரே சில சமயம் இறங்கி நிற்பார். ரவி அப்படின்னு சொல்லி இறங்கி இல்லை இறங்கி ஹக்லாம் பண்ணிட்டு போவார். அப்போ வந்து நம்மளுக்கு அங்கே இருக்கிறவனா இவர் யாரான்னு சார் அப்படின்னு சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நம்மளுக்கு அலோவ் சொன்னது இதை வந்து என்னை ட்ராப் பண்ணதுனால. அமிதாப் பச்சன் ஒருத்தனை வந்து டெய்லி வந்து கூப்பிட்டு போகிறேன். இவன் யார் இவன் ஒரு சவுத் இந்தியன் சொல்லி அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி போல இருக்குது. அப்படி தான் அவருக்கு பழக்கம். அமித்ஜி வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் அவர் வந்து காமாக தான் இருப்பார். பயங்கர நாலேஜபிள் பர்சன், வெரி வெல் ரெட் ஃப்ரம் அ போய்ட் ஃபேமிலி. அது ஸோ அவரோட இங்கிலீஷ் அவரோட தாட் ப்ராசஸே வேறு. அவர் எவ்வளோ பார்த்தவர். நம்மளாம் வந்து அவர்கிட்ட போய் வெட்டிக்கு அதெல்லாம் பேசணும் நம்ம மடையன் ஆகிடுவோம். அதனால் இப்போ கமல் சார் கிட்ட போய் ரொம்ப அபத்தமெல்லாம் பேச முடியாது. ஏன்னா அவர் பயங்கர நாலேஜபிள் பர்சன். அதனால் அவர்கிட்ட போய் நம்ம மௌனம் காத்து கம்ன்று இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது. நீங்கள் போய் அவர்கிட்ட போய் புட்சாலி மாதிரி ஏதாவது சொல்ல போனீங்கன்னாக்க அந்த வாட்சை பற்றினாக்கா அவர் வாட்சை பற்றி பிரித்து மேய்ஞ்சி சொல்லுவார். ஒரு கேமரா பற்றினாக்கா எல்லாம் தெரியும். நான் தான் சொன்னேன், நான் ஒரு கேமரா வந்து டெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த கேமரா அவர் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அவர் ஒரு ஆக்டர், அவருக்கு அது தேவையில்லை. புது கேமரா இருந்ததுன்னா அதை வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் ஷூட்லாம் பண்ணி அதை என்கிட்ட காமிக்கிறாரு, இதை நான் வாங்கிட்டேன்னு. ஸோ அந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு குதூகலத்தோடு இருப்பார். அமித்ஜி டோட்டலி வேறு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஸோ அவர் வந்து நைட் தூங்க மாட்டார், வேறு இன்சோமியாக இருக்கிற பார்த்து அவர் வந்து காத்தால 5 மணிக்கு நான் சில சமயம் எழுந்து நாங்கள் ஷூட்டில் அந்த நீம்ராலா பேலஸ்ன்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். வந்து அவர் அங்கே காஃபி குடிச்சிட்டு ரவி கம் செட் அப்படின்னு சொல்லுவார். பேப்பர்லாம் படிச்சுட்டு இருப்பார் காலத்தில் 5 மணிக்கு. முதல் நாள் பேப்பராக இருக்கும், அங்கே இருக்கிறத படிச்சுட்டு உட்காந்துருப்பார். அப்படி கொஞ்ச நேரம் பேசுவார். அப்போ தான் அவர் தனியாக கிடைப்பார். யாரும் பாடி கார்டு யாரும் இல்லாத குவைட்டாக இருக்கும் டெல்லி வின்டரில். அப்படி அவர் கூட அப்படி தான் இந்த பிளாக் படம் பண்ணோம். பிளாக் படம் பண்ணும்போது இவருக்கு வந்து சஞ்சய் லீலா பன்சாரிக்கு அவரை பார்த்தா ரொம்ப பயம். அமிதாப் பிகாஸ் அவர் அப்போ தான் அப்கமிங் டேரக்டர் ஆல்சோ. அமிதாப் பச்சன் கூடலாம் ஒர்க் பண்ணதில்லை. அவரும் அப்படி தான் வளர்ந்துருப்பார். ஆமாம். அதனால் ஒன் மோர் வேணுனாக்கா என்கிட்ட சொல்லுங்கள், ஒன் மோர் சொல்லுங்கன்னு. இஃப் யூ டெல் சார் ஒன் மோர் அமித்ஜி வாட் ஹேப்பன்னாரு. அந்த லைட்டு சரியாக போடல ஏதோ ஒன்று சொல்லி இவர் போய் சொல்லுவார். அப்புறம் ஒன் மோருக்கு அப்படியே அவர் டெவலப் பண்ணிட்டே வந்தார். அப்படி தான் ஒர்க் பண்ணோம். அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம். அமித்ஜிக்கு படம் ரிலீஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லாம் இருந்தார். அதில் ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வந்தோடனே ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு தான் வந்தார். அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு எனக்கும் கொடுத்தாங்க, அவருக்கும் கொடுத்தாங்க. பெஸ்ட் ஆக்டர் எனக்கு வந்து பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், பெஸ்ட் டைரக்டர் எல்லாம் கிடையாது. கிரிட்டிக் அண்ட் பாப்புலர் ஃபிலிம் போத் வி ஒன் ஆல் த அவார்ட்ஸ். அவர் வந்தபோது எனக்கு வழக்கம் போல் ஃபிலிம்ஃபேரில் எனக்கு கடை தர்றதுக்கு முன்னாடி அவார்டை கையில் கொடுத்துட்டானுங்க. நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் அமித்ஜி எல்லாம் கிளம்பியே வராங்க. அந்த மாதிரி ஒரு இது கேமரா டெக்னீஷியனில் முன்னாடி கொடுத்துருவாங்கல்ல, நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்கெல்லாம் 6:30 மணிக்கெலாம் கொடுத்துட்டாங்க எனக்கு அவார்டு. 9:30 10க்குலாம் அவர் வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் அவர் பேசியிருக்காரு. அவர் அப்போ அங்கே எல்லாம் இருந்தவங்கெல்லாம் மூஞ்சி பார்த்துலாம் சில பேர்லாம் சொல்லியிருக்காரு, எல்லாம் வாங்கினோம் அவார்டு வாங்கலாம். நான் இல்லை, அங்கே என் பேர் மிஸ் பண்ணிட்டார். மறுநாள் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு, அடரா ரவி பேரை சொல்லி முக்கியமான ஆள்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு மிட் டேயில் கொடுத்து. அதில் என்னை பற்றி முக்கியமாக ஒரு பெரிய இது, நான் வந்து உடம்பு சரியில்லை இருந்தேன் அதனால் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லும்போது அவரோட இது அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் ஹிம் அப்படி இப்படிலாம் ஏதாவது சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சாரி லெட்டர் எழுதி, அதுவும் கைப்பட எழுதி என் வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தார். இந்த நியூஸ் பேப்பரை கட் அவுட் பண்ணி அதில் மார்க்கிங்லாம் பண்ணி நான் சொன்னேன் இவன் சொல்லி, பட் அந்த ஸ்டேஜில் சொல்ல இன்னும் 2 இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் அதை பற்றி. பட்டு சாரி நான் உங்கள் பேரை மிஸ் பண்ணிட்டேன். அவர் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம்,
நான் நான் இருந்தாலும் அமிதாப் பச்சன் தான், அவர் இல்லைன்னா அமிதாப் பச்சன் தான். அதேமாரி தான் விராசத் பண்ணும்போது நான் யார் நோபடி சவுத் இந்தியன் கேமராமேன். அங்கே போய் ஒரு படம் பண்ணியிருக்கேன். யார் நான் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு அவனை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி நம்ம அதை இப்போ மெசேஜ் கூட அனுப்ப மாட்டோம். பார்த்துட்டு கம்முன்னு இருக்கும். கொலிக்கு என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு கேமராமேன் ஒர்க் பண்ணதை பார்த்து ஒரு வாரம் கழிச்சு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம். அப்படி இருக்கிற ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நம்ம ஆளுங்களுக்கு மத்தியில் அவரோட அந்த பிஆர் ஸ்கில்னு கூட சொல்லக்கூடாது, அவரோட நேச்சர் அது. அது மாதிரி ஷாருக் கான் ஈ கனெக்ட்ஸ் வித் பீப்புள், ஈ ரிமெம்பர்ஸ் பீப்புள். இப்போ எங்கள் செட்டுக்கு வரேன்னா என்னோடய ஃபோக்கஸ் புல்லர் பேர் எனக்கு தெரியும் அவருக்கு. அப்போ சுதாகர்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார். தாதா சுதாகர் தாதா அப்படின்னு வந்து குட் மார்னிங்னு நான் இங்கே இருப்பேன், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மார்க் போட்டிங்கன்னாக்கா இதான் என் மார்க் என்ன வந்து கேட்பார். அவருக்காக ஒன்று மார்க் ஒன்று பண்ணி வச்சு போடுவோம். அங்கே ஒரு மார்க் அங்கே ஒரு மார்க் ஓகேண்ணே எது லைட்டுன்னு கேட்டு பார்த்துவார். அப்புறம் மார்க்கில் அவர் வரலன்னா அவரே கட்னு சொல்லிட்டு நான் சாரி ஐ டிடன்ட் கம் டு த மார்க்னு போயிடுவார். எங்கே வேணால் திருப்பிக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்கே மார்க்கில் வேணால் அவரே கட் பண்ணுவார் ஷார்ட்டை. சாரி சுதாகர் தாதா அப்படின்ட்டு போவார். இது வந்து அவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பெரிய ஸ்டார் அவர் ஷாருக் கான், ஆனால் அது பண்ணுவார். அது மாதிரி ஏதோ ஒரு தடவை என் ஒய்ஃப் பர்த்டேவும் அவர் பர்த்டேவும் ஒரே நாள் ஒரே வருஷம் 2 பேருக்கும். அதை அவர் தெரிஞ்சு வச்சேன். உடனே ட்விட்டரில் போட்டார், ரவி காரு விஷ் யுவர் ஒய்ஃப் ஃபார் ஹர் பர்த்டே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. இது அவர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கூட எனக்கு மெசேஜ் அனுப்புவார் அதை பற்றி. யுவர் ஒய்ஃப் பர்த்டேனும் ப்ளீஸ் விஷர் வி ஷேர் சேம் பர்த்டே அப்படின்னு, சேம் டேட்டு சேம் இயர் அது. ஸோ அது ஷாருக் கானுக்கு அதை இவ்வளோ இதுக்கு நடுவில் ஞாபகம் வச்சுக்கணும்லாம் கிடையாது. அதனால தான் அவங்களாம் அப்படி இருக்காங்க. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னால் ஒரு 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 பொண்ணு வந்து ஒரு என்கிட்ட சொன்னிருந்தாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தபோது அவர் பொண்ணு அவன் ஹார்ட் கோர் ஷாருக் கான் பண்ணி வேறு யாரும் எனக்கு உலகத்தில் கிடையாதுன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, அவர் நடிப்பு நலியாது வேணாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சோனி பிக்சர்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்லோரும் அந்த சைடில் வெயிட் பண்ணியிருந்தாங்க காரில் வராருன்னு சொல்லி மாலைகளெல்லாம் வச்சு. இந்த கார் வந்து பின்னாடி வழியாக வந்துச்சு. அங்கே ஒரு கேட் இருந்தது, அது வழியாக ஷாருக் கான் கார் வந்தோடனே செக்யூரிட்டியில் வந்து தொண்டை விட்டாங்க வந்துட்டு. அவர் இறங்கி பார்த்தா நான் இந்த பொண்ணை நின்று தம் அடிச்சிருந்து ஷாருக் கான் தம் அடிச்சிருந்தேன். கீழே போடுவேன் டோன்ட் வேஸ்ட்னு சொல்லி வாங்கி அவர் ரெண்டு ஈழி எடுத்துகிட்டு, இல்லை இங்கே அவங்கெல்லாம் அந்த சைடு நிற்கிறாங்க சார், நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டிருக்காரு. சங்கீதான்னு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் இன்டர்வியூலாம் பண்ணார். இன்டர்வியூ பண்ணி கிளம்பும்போது எல்லோரும் சிஇஓ எல்லோரும் இருக்காங்க. ஷாருக்கு கை கொடுத்து அவர் கிளம்பும்போது வேறு சங்கீதா அப்படின்னாரு. உடனே எல்லோரும் சங்கீதா யாருன்னு, ஏதோ இதில் ஒர்க் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு அது அங்கே நின்று ஷூட்டிங்கில் வெடிக்கிறது. சங்கீதான் சங்கீதா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிட்டே போய் ஒரு ஹக் கொடுத்துட்டு போயிட்டு வரேன். அதுக்கு எப்படி இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆஃபீஸில் நான் ஒரு ஆளாக சிஏவோட முக்கியமான ஆளாக என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாருக் கான் வந்து பேர் ஞாபகம் வச்சு உனக்கு அவருக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்ற லெவலில், அவருக்கு ஒன்றே தெரியும், அவர் ரொம்ப நாள் தெரியும் அப்படின்ற லெவலில் இவங்க அவங்க வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அதே மாதிரி என்னோடய அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு பர்த்டே வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து பெரிய ஃபேன் ஷாருக் கானோட. அந்த சொல்லுவாள் இந்த மாதிரி, சார் என் ரூம் ஃபுல்லாக உங்கள் படம் தான் ஓட்டி வச்சுருப்பேன், இந்த மாதிரி ஃபேன்லாம் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தா செக்யூரிட்டி ஆள் சொன்னால் அங்கே அமெரிக்கன் செக்யூரிட்டி ஈவென்ட் ஃபார் 2 hours சர்ச்சிங் ஃபார் ட்ரெஸ் ஃபார் யூ பாட் இட் ஃபார் யூன்னு. அந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாரு, ஒரு ட்ரெஸ்ஸு, கார்டெல்லாம் ஒரு கேக்கெலாம் வச்சு கரண் ஜோகர் அது இவர் 200 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லோரையும் வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு கேக் கட் பண்ணி கொடுத்தாரு. இது கிஃப்ட்டு கொடுத்துட்டு சொன்னால் இது ஃபிட் ஆகுமான்னு தெரில, இந்த பில்லு இருக்குது, உனக்கு கலர் பிடிக்கலன்னா கூட போய் மாற்றிக்கிறேன். அவசரம் கலர் பிடிக்கலன்றதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. ஃபிட் ஆகலைன்னா நான் ஒல்லி ஆகிட்டு அதில் ஃபிட் ஆவேன், இல்லை லூஸாக இருந்தால் குண்டாகிட்டேன் நான் ஃபிட் ஆவேன். ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்து நான் அப்படியே சைன் பண்ணி வச்சுருவேன், இதில் சைன் பண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஸோ தட் he gives importance to people who is not only at the top, the people who works in the film. அதுதான் அவரோட யூஎஸ்பி. அதனால தான் ஷாருக் இஸ் அ சாமர். லைக் யூ கோ எனிவேர் எனி டே. நான் இப்போ தக் லைஃப்க்கு ஒரு டீசர் வந்து பண்ணோம், அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அனுப்பிச்ச உடனே எனக்கு ஃபேண்டாஸ்டிக், வாட் லென்ஸ் யூ யூஸ், வேர் டிட் யூ ஷூட், அது என்ன ஒரு உடனே ஒரு 5 minutes மெசேஜ் அனுப்புகிறார். அவர் பார்த்துட்டு விட்டுருக்கலாம், அடுத்த நாள் கூட சொல்லலாம், இல்லை மறந்து கூட போகலாம். எனக்கு அவருக்கு ஒன்றும் ஹிந்தி படம் நான் பண்ணல, அவர் கூட படம் பண்ணி ஒரு 10 படம் பண்ணல, ஒரு 10 வருஷம் ஆச்சு நான் அவரோட படம் பண்ண, ஆடு கிட்ட பண்ணுவோம் அது. பட் ஹீ ரிமெம்பர்ஸ். ஸோ வென் ஹி ஒர்க்ஸ் வித் மை சன் சம் ஆட் எல்லாம் பண்ணும்போது
அவங்ககிட்ட பேசுவார். அப்பா எப்படி இருக்காரு, ஓகே ஒய் இஸ் நாட் டூயிங் ஃபிலிம் இன் ஹிந்தி, யூ ஷுட் டூ அ ஃபிலிம் அப்படி. அதை மாதிரி நீங்கள் பணியாற்றியதில் மிக முக்கியமான படம் மருதநாயகம். சரி, மருதநாயகம் வந்து விராசத்துன்னு ஒரு படம் பண்ணேன், தேவர் மகனோட. தேவர் மகன் தான் அது. அப்போ அதை பார்த்த உடனே கமல் சார் வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு, இது வந்து லெஜெண்டரி பிசி ஸ்ரீராம் பண்ண படம், அதுக்கு வேற ஒரு கலரில் நாங்கள் எடுத்துருந்தோம் அந்த படத்தை. ஸோ அதில் எல்லா அவார்டும் கிடச்சிது எனக்கு. நான் ஒரு 10-12 அவார்டு கிடச்சிது ஹிந்தியில். அப்போ அவர் பார்த்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டனுச்சார் இந்த இதுக்காக மருதநாயகம் பண்ணோன்னு. நான் அப்போ தான் முதல் முறையாக கமல் சாரை பார்க்குறீங்க, ரியல் லைஃப்பில் பார்க்குறேன். அவரோட ஃபேனு. ஆனால் அவரை முதல் முறையாக பார்க்குறது ஆஃபீஸில் கொஞ்சம் டிஃபென்சிவ் மெக்கானிக்ஸில் தெரிய போனேன். ஏன்னாக்கா ஒரு பெரிய கம்பெனியில் போனோம்னாக்கா நம்ம முதல்லையே பயந்துட்டோன்னா நம்மளை காலி பண்ணுவாங்க. நான் வந்து டிஃபென்ஸ் மோட்டில் இருந்தேன், கான்ஃபிடென்ட்டாக போனேன். நான் போன உடனே அவர்கிட்ட சொல்கிறேன், சார் ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் இருக்குது, அதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னேன், நான் வந்து இந்த படம் ஷூட்டிங்கில் அதுபோது ஏதாவது மீட்டிங்னா முன்னாடியே சொல்லணும், நான் அங்கேயே உட்காந்துட்டுலாம் இருக்க மாட்டேன், பிகாஸ் ஐ டூ லாட் ஆஃப் ஒர்க் இன் பாம்பே. அதனால் நீங்கள் முன்னாடி சொல்லணும் எனக்கு, ஒரு மெயில்லையோ எதிரையோ ஒன்று அப்படின்னு சொல்லி. அப்போ தான் மெயில் ஆரம்பித்த சமயம், ஹாட் மெயில்னு அப்படின்னு சொல்லி நான் மெயிலில் அனுப்புவோம். இல்லை உங்கள் டீம் யாராவது முன்னாடியே சொன்னால் தான், நான் 1 வீக் முன்னாடி சொன்னால் தான் அந்த மீட்டிங் I'll be available. Otherwise then I work only for monthly salary-ன்ட்டேன். நீங்கள் படம் எவ்வளோ நாளாக எடுப்பீங்கன்னா அது வரைக்கும் சும்மா வெயிட் பண்ண முடியாது. ஸோ ஐ வாஸ் கெட்டிங் பெய்ட் வித்தவுட் ஷூட்டிங். 12 மாதம் 14 மாதம் ஆச்சு ஷூட்டிங் ஆரம்பிது. 14 மாதம் சம்பளம் கொடுத்தாங்க எனக்கு மாதம். ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்பயே, மந்த்லி சேலரி வேறு கொடுத்துருங்க, ஐ டோன்ட் கேர் வென் யூ ஸ்டார்ட் வென் யூ ஃபினிஷ். ஸோ தட் ஐ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் மை எக்கனாமி அட் ஹோம். வீட்டு செலவு பணம் இல்லைன்னு. ஸோ ஐ ஆஸ் ஃபார் பிகர் அமௌண்ட், தி கேவ் த பிகர் அமௌண்ட். ஸோ கமல் சார் தான் ஒரு தடவை ஜோக்கிங்காக சொன்னார், அந்த காலத்துலேயே ஒரு 25 லட்ச ரூபாய் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டீங்க. ஸோ நான் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். ஸோ அதனால் அப்படி தான் மீட் பண்ணேன். ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக இருந்துச்சு. அந்த படம் வந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். சூர்யா பார்த்தாருனாக்கா, சார் பயங்கரமாக இருக்குது சார், எப்படி சார் அந்த காலத்தில் எடுத்தீங்க? அப்போ குதிரை வருதுன்னா குதிரை கிட்ட கேமரா இருக்குது. அது எப்படின்னா, இது டெஸ்ட் ஷூட் பண்ணோம், இதை எப்படி இந்த இந்த மேக்னிடியூட ப்ரொடக்ஷனில் தாங்க முடியுமா, என்னெல்லாம் ஃபால்ட் வரும்னு. 2000 பேர் ட்ரெஸ் போகிறதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு. மம்முட்டியோட ஒர்க் பண்ணது கொஞ்சம் டஃப் அப்படின்ட்டு சினிமாவில் ஒரு விமர்சனம் இருக்குது. ஒரு நாள் நானும் ராஜுவும் மின்சார கவனம் எடுத்துகிட்டு போய் அப்படியே நடந்து போயிருந்தோம் ஏவிஎம்மில். அங்கே தான் ஷூட்டிங், எங்கள் ரூம் ஆப்போசிட்டில் இருந்து ஆஃபீஸ் ரூம். ஏன்னா மின்சார கவனம் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ஆமாம், ஏவிஎம்மில். இப்படி கிராஸ் பண்ணும்போது மம்முட்டி, முருகதாஸ் எப்படி தெரியுங்களா, இப்போ நானும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் தங்கியிருப்பார். அவருக்கு சூட் ரூம் இருக்கும், உள்ள விட மாட்டாங்க அவரை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.